நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பதிவில என்ன பார்க்க போறோம்னா, வாகமான்ல ஆஃப் ரோட்ல ஜீப்ல மட்டுமே சஃபாரி பண்ணி போய் பார்க்கக்கூடிய ஒரு 5 மஸ்ட் விசிட் பிளேஸ் பத்தி தான் பார்க்க போறோங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நம்ம தீபாவளி டைம் போயிருந்த இந்த ட்ரிப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நியூ இயரே வரப்போது. நீங்க உங்க ஃபிரெண்ட்ஸ் கேங்கோட நியூ இயர் டைம் ஏதாவது வாகமான் ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்துக்கிறோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ஆர்எக்ஸ் சொல்லுவார். வாங்க ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாகமூனில் இருக்கிறோம். வாகமூன்லேருந்து ஜீப் சவாரி கிளம்பியாச்சு. எல்லாரும் கிளம்பிட்டோம். 2 ஜீப்பில் போகிறோம். 12 பேர் இருக்கிறோம். நம்ம ஜீப்பெல்லாம் பார்க்குறீங்கன்னா வாங்க பாருங்க ஜீப்பை. நம்ம ஜீப்ஸு. இவர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பாலு ஏக்ஸ் மீ ராக் ஸ்டார். இவர் என் மச்சான். நம்ம தான் அதாவது பில்லாராமன் தீவிர வெறியன் ப்ரோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம மகேஷ் தம்பி இருக்கிறான். அடுத்தது துளி டோனோகிராஃபி காட்டுங்க, மூஞ்சி காட்டுங்க. உள்ளகிறாரு. அடுத்து பெரிய ஆள் காட்ட போறேன், பெரிய மனிதர் காட்ட போறேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மோகா போட்டாரு. அப்படி நம்ம பிரதர் இவர் தான். நானும் இவர் எங்க போனாலும் சுத்துவோம். அடுத்து சிவா, இவர் பார்ட் டைம் டிராவலர். நாங்கெல்லாம் இன்னைக்கு 2வது நாள். நேற்று ஃபுல்லா டம்மி ஆயிடுச்சு, அதனால வீடியோ எடுக்கல. இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா செகண்ட் டே ஃபுல்லா ஜீப்ல போறோம். பிளேசஸ் எல்லாம் செமையா இருக்கு. போகுது மச்சான் என்னை விட்டுட்டு இருக்க மாட்டேங்கிறான். அதனால அவனை உங்களுக்கு காட்டி அதை பக்கம் வரேன். அடுத்து நம்ம டிரைவரை காட்ட போறோம். எதுக்கு வீடியோ ஆன் பண்ணிக்கங்க. இவர் பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர் அண்ணா. அவர் இன்னைக்கு தாறு மாதிரி தக்காளி சோறுன்னு வண்டி ஓட்ட போறாரு. நம்ம இன்னைக்கு எல்லா வீடியோவும் உங்களை காட்டுறோம். ஓகேவா? அந்த ஜீப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் காட்டணும். இப்போ இந்த ஜீப்பில் ஒரு 6 பேர் இருக்காங்க. இது செகண்ட் ஜீப். ப்ரோ உங்கள் பேர்? ஹாய், நேம் ப்ரோ? மோகன். இவர் மோகன். இந்த கண்மூடி உங்களுக்கு தெரியுமா? தீனா, ஜெகன் ப்ரோ, ஜி வெள்ள சட்டை ப்ரோ, தனுகேஷ். இந்த ஜீப்லாம் நாங்கள் ஒரு 6 பேர் போகிறோம். கடைசி இருக்கிறாரு பல்காகர் பாடி ரஞ்சித் ப்ரோ. வாங்க, இன்னைக்கு செமையாக இருக்குன்னு நினைக்கிற பேசு. நேற்று தான் ஒன்றும் சரியில்லை. ட்ரிப் ஸ்டார்ட் பேன்ஸ். ஃபஸ்ட்டு ஜீப் கிளம்புது. போலாம்ண்ணா. மொபைல் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. மொபைல் ஓகேங்கண்ணா. பாட்டு வேணா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி தரலாம். பாட்டு போட்டுருங்க. நம்ம போக போகிற 5 பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உளுப்பணி வியூ பாயிண்ட். 2வது பார்த்தீங்கன்னா இடுக்கி டேமோட பேக் சைடு வியூ பாயிண்ட். 3rd பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டலனோவில் இருக்குன்னாங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சூசைட் பாயிண்ட். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் தான். இந்த 5 பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டிரைவரனை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தாறுமாறாக தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. நம்மளுக்கு வேறு போடக்கூடாத பாட்டை போட்டாங்க. இன்றைக்கி ஜீப் எங்கே சுருகி நிற்க போதோ தெரில.
லொகேஷன் என்ன பிளேஸ் ப்ரோ? கோட்டமலை ஃபாரஸ்ட் ஏரியா. கோட்டமலை தவணை புல் ட்ரெயில் எடுக்கிற ப்ரோ மெயின் ரோட்ல வந்தீங்களா ஆஃப் ரோட்ல வந்தீங்களா? ஆஃப் பண்ணிட்டாங்களா? தமாசாத்தான் இருக்குமா? நல்லா இருக்குமா? கீழே போயிட்டாரு. ஜீப் காரை கூட்டி போடுறா. இல்லை அம்மா போக வேண்டியதான். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டு, கோட்டமலை வியூ பாயிண்ட்னு சொன்னாங்க. ஹானஸ்ட்டாக சொல்லணும் அந்தளவுக்கு பெருசாக இல்லைங்க, தமாசாக தான் இருந்துச்சு. சரி வந்துட்டோம் அப்படின்ட்டு கொஞ்சம் தூரம் ஹில்ஸில் கீழே இறங்கிட்டு போய் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் ஜீப்பில் ஏறி அடுத்த பிளேஸுக்கு கிளம்ப போகிறோம். காலை உள்ளே வச்சுக்கோங்க. அந்த டைமில் ரோட்டில் சகதி ஏதாவது கிடச்சினா ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி தான் வாங்க தெரியுதான்னு பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா இடுக்கி டேமோட பேக் சைடு வியூ பாயிண்ட்டுங்க. எங்கடா ஒன்றுமே தெரியலீங்க, எங்களுக்கே ஒன்றும் தெரியலிங்க, ஃபுல்லாக மிஸ்ட்டு மறைச்சிருச்சு. நாங்கள் ஜீப்பில் ஏறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் மிஸ்ட்டு கலைஞ்சி லைட்டாக தெரிஞ்சுது, அதுவும் அந்தளவுக்கு கிளியராக இல்லை. அதனால நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு இப்போ கிளம்ப போகிறோம்.
பக்கம்னா இந்த இதில் 20 மீட்டர் நடந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அந்த கேவ் இருக்கு, ரைட் சைடில் ஃபால்ஸ். அதையும் வந்து வாங்க முன்னாடி போல நம்ம வியூ பாயிண்ட் தான் பார்த்துட்டு நிற்கிறக்குள்ள தாங்க வயசு சொல்லாங்க வியூ பாயிண்டோட வைக்கும். போலாம் இங்கேருந்து ட்ரோன் போட்டு போனாங்க. யாரு இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வந்த தேர்ட் பிளேஸான வாட்டர் ஃபால்ஸுங்க. வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கறக்கு செம்ம லுக்காக இருந்துச்சு. வாட்டர் ஃபால்ஸ் ஒட்டின மாதிரி தண்ணி விழுகிற இடத்துல குளிக்கிறது கொஞ்சம் சிரமங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்துச்சு. அதுக்கு கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா நிறையா குளிச்சுட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெப்த்து கம்மியாக தான் இருக்கும். அங்கே குளிக்கிறது கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும். வாட்டர் ஃபால்ஸ் ரைட் சைடில் இருக்கும். அதுக்கு ஒட்டின மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் இந்த தண்ணி போயிட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட 4th பிளேஸ். அந்த டனலுங்க. டனல் வழியாக தண்ணி வருது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த மலையெல்லாம் குடஞ்சு அதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த டனல் மாதிரி பண்ணியிருக்காங்க. வேறு எங்கேயோ இருந்து தண்ணி இந்த டனல் வழியாக இங்கே வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குளிக்கிற இடத்துக்கு கொஞ்சம் மேலே வாட்டர் ஃபால்ஸ் ஒட்டின மாதிரி ஒரு பெரிய பாறை இருந்துச்சு. அங்கே வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் டேஞ்சரஸாக நடந்தாங்க. ஒரே ஒரு பாறை தான் இருந்துச்சு. அதனால இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரும்போது கொஞ்சம் சேஃபாக இருந்துக்குங்க. இந்த 2 பிளேஸும் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சுங்க. வாட்டர் ஃபால்ஸு டனலும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பிளேஸ்க்கு நம்ம ஜீப்பில் கிளம்ப போகிறோம். சூப்பர் மச்சான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுக்கிறீங்களா? நல்லது. இங்கிருந்து ஒருத்தன் கொல்ல போறோம். பயங்கரமா இருக்கு. அண்ணா ஒரே நிமிஷம் பின்னாடி டோர். இதை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பிளேஸு சூசைட் பாயிண்ட்டு. இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் 2 இடத்துல வாட்டர் ஃபால்ஸ் தெரியும். அந்த 2 வாட்டர் ஃபால்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த குளம் மாதிரி தண்ணி தேங்கி இருந்துச்சு. அங்கெல்லாம் லவ் பண்ணாங்கன்னா குளிக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும். அந்த 2 ஃபால்ஸ் இருக்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஹில்ஸ்லேருந்து ஒரு வண்டித்தடம் மாதிரி இருக்குது. ஆஃப் ரோடில் ஜீப் போகிற மாதிரி. அலோவ் பண்ணுறாங்களா இல்லையா அதை பற்றி சரியாக தெரியலங்க. சப்போஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா இதை பற்றி விசாரிச்சு பாருங்கள். இடம் செம்ம ஒர்த்துது. வந்தாலும் எதுக்கு
அவ்வளோதான் நண்பா. இப்போ நம்ம வீடியோ ஒரு நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. 18 ட்ரிப்பு சிறப்பாக முடிஞ்சுது. ரிட்டர்ன் எல்லா பசங்களை திரும்பி போயிட்டு இருக்கிறோம். நான் சொன்ன இந்த 5 பிளேஸ்க்காக நீங்கள் வாகமன் வர வேண்டாம். வாகமன் வந்தீங்கன்னா இந்த 5 பிளேஸ் சுற்றி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். அந்தளவுக்கு பிளேசஸ் எல்லாம் நல்லா இல்லை. மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பார்ட் டைம் டிராவலர் சிவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.